பஞ்ச பாண்டவர்கள் வந்து துவாபர யுகத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அரண்மனை கட்டணும்னு நினச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறாங்க. கிருஷ்ணன் வந்து மயன் அப்படிங்கிற ஒரு தேவலோக சிற்பியை இது பண்ணுறாரு. அந்த மயன் தான் வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த வாஸ்து சாஸ்திரத்தோட பிதா. வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்குன பிதாவான மயன் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அவங்க டிசைன் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு மாளிகையை வந்து கட்டுறாங்க. வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கு. கட்டி முடித்து இவங்களும் அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க குடும்பத்தோடு அங்கே குடியேறிட்டாங்க. அங்கே பர்மனெண்ட்டாக இருந்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறம்தான் வந்து அந்த சூதாட்டங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம்தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த கையை விட்டு எல்லாமே போகுது. வனவாசத்துக்கு போகிறாங்க. அந்த வனவாசம் முடிஞ்ச அந்த கடைசி ஒரு வருஷம் வந்து அஜ்ஞாத வாசம். அது வந்து பிச்சை எடுக்கிற ஸ்டேஜ் தான் அது. இங்கே நமக்கு வந்து எழ வேண்டிய ஒரு கேள்வி, வாஸ்துவோட பிதாவான மயன் வந்து கட்டின மாளிகை உடைய இன்னைக்கு வந்து எந்த ஒரு வாசு நிமிடரும் சொல்லி ஒரு வீடு வந்து கட்டிட முடியும்? அவர் கட்டின வீட்டில் தங்கின அந்த பாண்டவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? அங்கே தான் வந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கக்கூடிய டாக்டர் புருதவிடை மூர்த்தி ஐயா அவர்களோட ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு வந்து அங்கே வருது. ஐயா வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாஸ்து உண்மையா? ஆமாம் உண்மை. ஆனால் அதை காட்டிலும் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகம், அக்ஷய லக்ன பத்ததி ஜாதகம், அந்த ஏஎல்பி ஜாதகம் தான் அந்த நபரோட வீட்டில் பேசும்.